தொண்டை வர உனக்கு சரியில்லை, நானே வில்லுப்பாட்டு படிக்கிறேன். ஐயோ, நான் தான் பாடுவேன். நிறுத்துங்கம்மா. வில்லு பாட்டு பாட சொன்னா நீங்க இப்ப லொல்லு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. என்னம்மா நீங்க கேசிப்பட்டி மக்கள் நம்மளை பார்த்து என்னமா நினைப்பாங்க? சமாதானமா இருங்கம்மா, சமாதானமா இருங்கம்மா. நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. சமாதானமா ஒரு பாட்டு இருக்கு, அது பாடலாமா? பாடலாமே. சென்னை ஸ்டைல நான் பாடுறேன் பாருங்க. சம 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 சமாதானம் சமங்க இல்லைனா நிமிர்ந்து போயிடும். சம 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 சமாதானம் இல்லைனா நிமிர்ந்து போயிடும். சண்டை ஒன்றோ இருந்துச்சுன்னா சமாதானம் உனக்கு இல்லை. சண்டை ஒன்றோ இருந்துச்சுன்னா சமாதானம் உனக்கு இல்லை. சப்பா சிலுவையில் ரத்தம் சிந்தி சமாதானம் சுக சமாதானம் சம 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 சமாதானம். சமாதானம்பா, சமாதானம். நீயே பாடு ஸ்டார்ட் பண்ண வில்லு பாட்ட. அதனால் நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு கில்கால் கேசிப்பட்டி என்னும் ஊரில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடடே, என்னன்னா நீ என்ன நான் என்ன சொல்லுறேன், என்ன எதுக்கு வந்தோல? நீ என்ன நான் என்ன சொல்லுங்க, என்ன எதுக்கு வந்தோல? அங்க எதுக்கு வந்தோல? எதுக்குமா வந்தீங்க? எதுக்குமா வந்தோம்? எதுக்குங்க வந்தோம்? மன்னன் இயேசுவின் பிறப்பை சொல்ல வந்தோங்க. மன்னன் இயேசுவின் பிறப்பை சொல்ல கில்காலுக்கு வந்தோங்க. கேசிப்பட்டிக்கு வந்தோங்க. யாருங்க? யாருதான்ப்பா அந்த இயேசு? யாருங்க இயேசுதா யாருங்க? கொஞ்சம் சொல்லுங்க. யாருங்க இயேசுதா யாருங்க? கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா கொஞ்சம் சொல்லுங்க. அவரு எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? பாவத்தை சாபத்தை போக உலகிற்கு வந்தாருங்க. பரிசுத்த தேவனின் பிள்ளையா இந்த உலகிற்கு வந்தாருங்க. பரிசுத்த தேவனின் பிள்ளையா இந்த உலகிற்கு வந்தாருங்க. ஆமா, நிறுத்துங்க. அப்போ அந்த ஏசப்பா பெரிய மாளிகையில பிறந்திருப்பார் போலயே. ஆமா, பெரிய மாளிகையா? பெரிய மாளிகையா? அவரு பெரிய மாளிகையில பிறக்கலப்பா. எப்படி பிறந்தான்னு பாட்ட பாடுப்பா. பாடிடுவோமே. பெத்லகேம் ஊரிலே மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் நம் இயேசு. பெத்லகேம் ஊரே மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் நம் இயேசு. எளிமையின் அவதாரம் எடுத்து நம்மை ரட்சிக்க வந்தாருங்க. எளிமையின் அவதாரம் எடுத்து நம்மை ரட்சிக்க வந்தாருங்க. ரட்சிப்பா ரோஜா பூ கேள்விப்பட்டிருக்கேன், தாமரை
பூ கேள்விப்பட்டிருக்கேன், மல்லிப்பூ கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஓய் ரட்சிப்பு? அது பார்த்தாவே சொல்லிடுறேன். ஓய் உன் பாவம் என் பாவம் போக நீங்க மனிதராய் வந்தாருங்க. உன் பாவம் என் பாவம் போக நீங்க மனுஷராய் வந்தாருங்க. இதுவே மன்னிப்பு, இதுவே ரட்சிப்பு, அதுதான் அவரனுங்க. இதுவே மன்னிப்பு, இதுவே ரட்சிப்பு, அதுதான் அவரனுங்க. நிறுத்துங்க. அப்படி அந்த தெய்வம் இயேசு அவர் என்னதான் செஞ்சுட்டாரு உங்களுக்கு? அவரை பத்தி நீங்க பாடினே இருக்கீங்களே. அவர் செய்யாத அற்புதமா, அவர் செய்யாத அதிசயமா, அத பாட்டாவே பாடிடுவோமே. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. கண்களை திறந்தார், செவிகளை தொட்டார், கண்களை திறந்தார், செவிகளை தொட்டார். உடவனை எழுப்பி நடக்கவும் செய்தார், உடவனை எழுப்பி நடக்கவும் செய்தார். உடவனை எழுப்பி நடக்கவும் செய்தார். ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. அப்படி என்ன அந்த ஆண்டவர் பெருசா செஞ்சுட்டாரு? காற்று எதிர்த்தினார், காற்றை அடக்கினார், கடலில் நடந்தார். மீன்களை கொடுத்தார், படகு நிரம்பிய மீன்களை கொடுத்தார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. நிறுத்துங்க. அவரு இது மட்டும் தான் செஞ்சாரா? இதை விட பெருசா ஒண்ணு செஞ்சாருப்பா. ஆமா, உனக்காக, எனக்காக, இந்த கேசிப்பட்டி ஜனங்களுக்காக கேசிப்பட்டி ஜனங்களுக்காக தான் சொந்த உயிரையே கொடுத்தாருப்பா. சொந்த உயிரையே கொடுத்தாரா? யாரு? அப்படி போடு. காயங்கள் பட்டார், முடியேற்றார், காய்கள் பட்டார், முள்முடியேற்றார். ரத்தம் சிந்தியே சிலுவை சுமந்தார். ரத்தம் சிந்தியே சிலுவையை சுமந்தார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. என்னப்பா எல்லாம் அமைதியாயிட்டீங்க? அவரு ரத்தம் சிந்தினாரா? ஆமா, ரத்தம் சிந்தினாரு. சிலுவை சுமந்தாரா? சிலுவை சுமந்தாரு. எனக்காக, எனக்காக இல்ல, எனக்காக, இவங்களுக்காக, இதோ அங்க இருக்க அந்த அக்காக்காக என்ன பண்ணாரு? தான் சொந்த ஜீவனையே கொடுத்தாருப்பா. கொடுத்து மூன்றாவது நாள் உயிரோட எழுந்தாரு. அக்கா, அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு சந்தோஷமா பாடலாமாக்கா? பாடலாமே. அன்னைய பொன்னண்ணே மொச்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டண்ணே. சிக்கலாம் சிக்கலாம் சிக்கலாம், சிக்கலாம் சிக்கலாம் சிக்கலாம், சிக்கலாம் சிக்கலாம் சிக்கலாம், சிக்கலாம் சிக்கலாம் சிக்கலாம். அக்காய செல்லக்கா, கவனமா தாங்க இல்லக்கா, அக்காய தடைகளக்கா, மோச்சம் தான் போகணுக்கா. சிக்கலாம் சிக்கலாம் சிக்கலாம், சிக்கலாம் சிக்கலாம் சிக்கலாம், சிக்கலாம் சிக்கலாம் சிக்கலாம், சிக்கலாம் சிக்கலாம் சிக்கலாம். அப்பா என்னப்பா? உண்மையா மோச்சு போகுமாப்பா? அது மட்டும் இல்லப்பா, அவரை நம்பினா எனக்கு தொண்டை கட்டிக்கிட்டு நீங்களா சொல்லுங்களா? தொண்டை கட்டிக்கிறதுனால
நானே சொல்றேன். ஏசப்பாவை நம்பினா மோட்சம் நிச்சயம். ஆனா பாவம் பாவம் பண்ணாம இருக்கணும்ப்பா. பாவம் பண்ணாம இருக்கணுமா? ஆமா. அத பாட்டாவே பாடிடலாமா? பாடிடுவோமே. கண்ணோடு கண்ணும் வச்சு பல பாவம் செஞ்சோனா அந்த கண்ணு மோட்சம் போகாது. அத மாத்தி போடு தயிர தையா மாத்தி போடு தயிர தையா மாத்தி போடு. கண்ணும் வச்சு பல பாவம் செஞ்சோனா அந்த கண்ணு மோட்சம் போகாது. அத மாத்தி போடு தயிர தையா போடு தயிர தையா மாத்தி போடு தயிர தையா மாத்தி போடு. பாவம் பண்ணாம நீ மோட்சம் போகலாம். ஏசப்பாவோட நீ சேர்ந்து வாழலாம். பாவம் பண்ணாம நீ மோட்சம் போகலாம். ஏசப்பாவோட நீ சேர்ந்து வாழலாம். தயிர தையா நரக வேண்டாம் தயிர தையா நரக வேண்டாம் தயிர தையா நரக வேண்டாம் தயிர தையா. நரக வேண்டாம். நரகமா? என்னப்பா நரகம்? என்னப்பா வேணாம் வேணான்றீங்க நீங்க? என்னம்மா நீ வந்ததுல இருந்து அது வேணாம் இது வேணாங்க இருக்கிற, இன்னாதான் உனக்கு வேணாம். பா நரகம் வேணாம். உங்களுக்கு வேணுமா நரகம்? நரகம் வேணுமா உங்களுக்கு? அந்த நரகத்துல ஐயோ நிக்க முடியாதுப்பா. அதனால அந்த நரகம் வேணாம். நான் மோட்சத்துக்கு போறோம். அதுக்கு ஏதாவது வழி சொல்லும்பா. அக்கா நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் நல்லா பாருங்களே அக்கா. மோட்சத்துக்கு போனா இன்னும் நம்மள பாவம் இல்லாம வைக்கணும். அந்த பாட்டவே பாடி காமிச்சிடுமா? நாடகத்தை போட்டுக்கிட்டு ஊரு கதைய பேசிக்கிட்டு தெரு தெருவா முறைய சொல்லாம அத மாத்தி போடு தயிர தையா இயேசுவே தேடு பாட்டு பாடு அத நோக்கியோடு தயிர தையா. பாவம் பண்ணாம நீ மோட்சம் போகலாம் மோட்சம் போகலாம். ஏசப்பாவோட நீ சேர்ந்து வாழலாம். பாவம் பண்ணாம நீ மோட்சம் போகலாம். மோட்சம் போகலாம் ஏசப்பாவோட நம்ம சேர்ந்து வாழலாம். தயிர தையா தயிர தையா நரக வேண்டாம் தயிர தையா நரக வேண்டாம் தயிர தையா. எல்லாம் நிறுத்துங்க. அதாவது நாடகம் போட்டு பார்த்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கதை பேசினா மோச்சம் போக மாட்டோமா? போக மாட்டோம். போக மாட்டோமே. மோட்சத்துக்கு கண்டிப்பா நம்ம போக மாட்டோம். ஐயோ அப்ப இன்னொரு வாட்டி இதை பாடுவோமா? பாடலாமே பாடலாமா? எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பமா. சொல்லுங்க. அந்த பின்னாடி இருக்கிற அண்ணமாரும் மேல உட்கார்ந்து இருக்கிற அண்ணமாரும் கை காட்டுற அண்ணமாரும் இந்த வரிகளை நம்மளோட கூட சேர்ந்து பண்ணா இந்த வில்லு பாட்டை நம்ம சுமூகமா முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமே முடிச்சிடலாமே. அண்ணைய பொண்ணண்ணே மோட்சம் போகும் முன்னே தடை உண்டே பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டண்ணே. சிக்கனா 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 சிக்கனா. என் செல்லக்கா கவனமா தான் கேளுக்கா. சாத்தானின் தடைகளை தாண்டி மோட்சந்தா போகணுக்கா. சிக்கனா 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 சிக்கனா. அக்கா, நேயர்கள் விருப்பத்துக்காக அந்த பாவம் பண்ணாம மோட்சம் போகலாம், ஏசப்பாவோட சேர்ந்து வாழலாம். ஏன்னா நம்ம அறிஞ்சோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்ம கண்ணு மூலமாவோ காது மூலமாவோ இந்த உதடு மூலமாவோ அநேக பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த கேசிப்பட்டி மக்களுக்கு சொல்றது என்னன்னா, பாவம் பண்ணாம நீ மோட்சம் போகலாம் மோட்சம் போகலாம். ஏசப்பாவோட நீ சேர்ந்து வாழலாம். பாவம் பண்ணாம நீ மோட்சம் போகலாம். ஏசப்பா
ஏசப்பாவை நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கணும்னா நம்மளுக்கு பாவம் இருக்காது, இருக்காது, சாபம் இருக்காது, சந்தோஷத்தை தருவாரு, தருவாரு, சமாதானத்தை தருவாரு, நிம்மதியை தருவாரு. இதை தாங்க நாங்க சொல்ல வந்திருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க அடுத்த முறை இதே மாதிரி ஒரு வில்லுப்பாட்டுடன் சந்திக்கிறோம். இத்துடன் விடை பெறுவது ஒரே ஒரு வாட்டி அந்த தயார தைய மாட்டோங்கா. சரி, எங்க கூட சேர்ந்து நீங்களும் தயார் சொல்றீங்களா? அப்படியே முடிச்சிடலாம். ரெடி, 1 2 1 2 3 தயார் தையா, தயார் தையா, தயார் தையா.